ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதாவது சிபிஎஸ்சிலிருந்து நான் டீச்சிங் லெவல் வேலைவாய்ப்பு தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிசம்பர் 31, 2024 அன்றைக்கி சிபிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்லேருந்து நான் டீச்சிங் லெவல் வேலைவாய்ப்பு தான் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 2 வகையான பணிகளுக்கு கீழே நமக்கு 212 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா சூப்பரண்டன்ட்டில் 142 வேக்கன்சியும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 70 வேக்கன்சின்னு மொத்தமாக நமக்கு 212 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2, 2025 ஜனவரி 31, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ரிசர்வேஷன் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்காங்க. தமிழ்நாட்டிலும் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். சூப்பரண்டன்ட்டில் வந்து நமக்கு எஸ்சிக்கு வந்து 21 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 10 வேக்கன்சி, ஓபிசி நான் கிரிமினல் 38 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் 14 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் 59 வேக்கன்சி இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 9 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு 9 வேக்கன்சி, ஓபிசி நான் கிரிமினல் 34 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 13 வேக்கன்சி, ஜென்ரல் 5 வேக்கன்சின்னு மொத்தமாக 70 வேக்கன்சி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 31, 2025 வரைக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் இருக்குது, ஓபிசி நான் கிரிமினல் 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி ஓபிசிக்கு 13 வருஷமும், மாற்றுத்திறனாளி எஸ்சி எஸ்டி 15 வருஷமும் கொடுத்துருக்காங்க. உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் 31 ஜனவரி 2025 வரைக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்டன்ட்டில் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தனால தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பேசிக் நாலேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக டிகிரி முடிச்சிருந்தாவே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஏஜ் மட்டும் இல்லாமல் இது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து ஆட் ஆகிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 5 வருஷம் கொடுத்துருக்கனால 30 + 5 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களோட ஏஜ் வந்து பார் ஆகிடுச்சா இல்லையான்றதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு இனியான கல்வி தகுதியோடு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைப்பிங் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. 35 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹிந்தி வந்து 30 வேர்ட்ஸ் வந்து பர் மினிட்டில் வந்து டைப் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்கள் இவங்க வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜாபான சூப்பரண்டன்ட்டில் வந்து டயர் 1 வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் 4, பார்ட் 5ன்னு உங்களுக்கான கொஷின் வந்து எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயர் 2லும் வந்து உங்களுக்கான ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் வந்து நடக்க போகுது, ரிட்டன் எக்ஸாமினேஷனாக வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் இதுக்கான சிலபஸை டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன ஆர்டரில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதன்படி வந்து சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தாவே போதுமானது. நீங்கள் எதுவும் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை ப்ராசஸ் வந்து எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ளை வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அப்ளை வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். தேங்க்யூ.